அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பாக நம்ம பார்க்க போகிறது பதஞ்சலி யோக சூத்திரம் 30 பார்க்க போகிறோம். அதாவது வயஸ்திஸ்தியான சம்சாய பிரம்மதர்ஸ்ய விரதி பிராந்தி. அடுத்து தர்சனலப்த பூமி கத்வான வஸ்திதத்வானி சித்த விசேஷ்பா தே அந்த்ராய. அதாவது இதற்கான அர்த்தம் என்னன்னா, நோய், மனசோர்வு, சந்தேகம், ஊக்கமின்மை, சோம்பல், புலன்களில் இன்பம் பற்று, மதிமயக்கம், மனம் குவியாதிருத்தல், பெற்ற நிலையிலிருந்து வலுவுதல், இவை தடைகள். அதாவது முன்னாடி பார்த்தோம் என்னென்ன தடைகள்னு பார்த்தோம். அதுக்கான கண்டினியூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நோய், வாழ்வென்னும் கடல் பயணம் செய்ய உடல் என்னும் படகு வேண்டும். ஆரோக்கியம் இருந்தால்தான் போகமும் சாத்தியம், யோகமும் சாத்தியம். உடலுக்கு வரும் நோய் மனதையும் பாதிக்கும். நோய் மந்த புத்தியை தந்துவிடும். அதனால் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். அடுத்து மனசோர்வு. மனசோர்வால் உயர்ந்த நோக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவோ அந்த நோக்கத்தை அடைய முடிவதில்லை. அவர் கீழான எண்ணம், கேவலமான செயல், கீழ்மக்கள் தொடர்பு இவற்றால் அழுத்தப்பட்டு ஒருபோதும் உயர முடியாமல் போகிறது. சோர்வதற்கு யோக பயிற்சி ஊக்கம் இருக்காது. ஊக்கம் இல்லாதவர்களிடத்தில் ஆன்ம சாதனம் வேண்டிய உறுதி, ஆற்றல் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அடுத்து சந்தேகம் என்பது ஒரு நோய். அது இருந்தாலே அமைதி குறைவுதான். சாதகனுக்கு மனதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகப்படுவனுடைய எண்ணங்கள் விபரீதமானவை. ஆன்ம சாதனையில் சந்தேகம் ஒரு மிகப்பெரிய தடையாக விளங்கும். அடுத்து சந்தேகப்படுவானால் சாஸ்திரங்களையும் நம்ப முடியாது. அவற்றை கற்பிக்கும் குருவையும் நம்ப முடியாது. சந்தேகப்படுவனுக்கு எல்லாம் உடனே தெரிந்தாக வேண்டும், உடனே நடந்தாக வேண்டும். அவன் எதிர்பார்ப்படி கிடைக்காவிட்டால் தான் முயன்றது வீண் என்று முடிவு கட்டி விடுகிறான். தன்னுடைய முயற்சியிலிருந்து விலகி கொள்கிறான். அடுத்து புலன்களில் பற்று. அனுபவங்களில் உள்ள குறைகள் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். சுகங்கள் நிலையானவை அல்ல, நிழலானவை என்பதை புரிந்து கொண்டு அவற்றை வெறுக்க வேண்டும். மதிமயக்கத்தினால் எது சரியானது, எது தவறானது, எது சரியானது, எது தவறானது, அது சரியாகவும் படும். உருவத் தோற்றம் உண்மை காட்சியே தெரியும். சின்ன அனுபவங்கள், அற்புதங்கள் எண்ணிக்கொள்வோம். தியானத்தில் குறியாயிருந்து ஒழுக்கமான பயிற்சி மூலம் மதிமயக்கத்தை போக்கிக் கொள்ளலாம். சோம்பல், எதை தள்ளியும் போடுதல், எவ்வித காரணமின்றி காலம் தாழ்த்துதல், இவை சோம்பலால் வருபவை. யோக பயிற்சிக்கு சோம்பல் ஒரு தடை. மனம் குவியாதிருத்தல், தன்னை வியத்தல், பயம், அக்கறமின்மை இவற்றால் ஏற்படும் நிலையது. பணிவு, ஈடுபாடு, சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுவிட்டால் இத்தடை நீங்கிவிடும். பெற்ற நிலையிலிருந்து வலுவுதல், துன்பம், திருப்தி, முயற்சியின்மை இவ காரணமாக அடைந்த ஒன்றை இழக்கும்படியாகிவிடும். ஒரு நிலையை அடைவதற்கு துன்பப்பட்டுதான் ஆக வேண்டும். துன்பத்தையே எண்ணிக்கொண்டிருந்தால் அடுத்த நிலைக்கு போக முடியாது. இது போதும் என்ற திருப்திப்பட்டு கொள்வது ஆன்ம வளர்ச்சிக்கு உதவாது. மென்மேலும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை தொடர்ந்து முயல வேண்டும். தன்னுடைய நிலையிலிருந்து மேலும் உயராதவரால் தாம் இருக்கின்ற நிலைக்கு தக்க வைத்து கொள்ள முடியாது. நதி ஒரே நேர்கோட்டில் ஓடிக்கொண்டிருப்பதில்லை. வாழ்க்கை எல்லா நாளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஓட்டத்தைப் போலவும் தேக்கமும் எழுச்சியும் போலவே வீழ்ச்சியும் இயல்பானதுதான். எல்லா வகை முன்னேற்றத்திலும் இது காணக்கூடியதே. அடுத்து சூத்திரம் 31. துக்க தௌர் மனஸ்யங்கமே ஜதத்வ சாவஸ் பிரஸ்வாஷ் விஷபயசுபவ. அதாவது இவை தூக்கம், மனக்கலக்கம், உடல் நடுக்கம், மூச்சு தடுமாற்றம், மன ஒருமைப்பாட்டு தக்க வைத்து கொள்ள முடியாமல் இவற்றை சேர்ந்ததே ஆகும். பதஞ்சலி முனிவர் பட்டியலிடுகின்ற அனைத்தும் கவன சிதறல்களிலும் அமைதி குலைவும் தமஸ் என்கிற பொது தலைப்பில் வரும். சோம்பேறித்தனம் என்பது மிகப்பெரிய எதிரி. அது கோழைத்தனத்திற்கு கொடுக்கும் தயக்கமுடையவராகும். சுய பச்சாதாபம், சந்தேகம் இவற்றுக்கு வழிவகுக்கும். தம்முடைய கடமையிலிருந்து
வேகத்தை இது குறைக்கும். உடல் தனக்கு பழக்கமில்லாத கட்டுப்பாடுகளை எதிர்பார்த்து நிற்பதோடு பலவீனம், கடுமையான தலைவலி, இதய துடிப்பு அதிகரித்து போன்றவற்றின் மூலம் அவற்றை பாழ்படுத்த தயங்குவதில்லை. ஆனால் தொடர்ந்து ஜபம் செய்வதன் மூலம் உள்ளுணர்வு மட்டப்படுத்துவதில் சோம்பலிற்குரியதான நீங்கள் தாக்குதல் தொடுக்க முடியும். சோம்பலில் பிடியிலிருந்து விடுபடுவீர்கள். பொதுவான ஆன்மீக வாழ்க்கையில் நுழையும் சாதகர் மிகப்பெரிய ஆர்வத்துடன் இருப்பார். அவருடைய தொடக்க நடவடிக்கைகள் ஆனந்தமும் அமைதியும் இணைந்தே இருக்கும். எல்லாமும் எளிதாய் ஊக்குவிப்பதற்காக தெரியும். தாம் போக்கு வழிநடிகளும் அதே மனநிலையில் தொடர்ந்து இருக்காது. தடங்கல்கள் ஏற்படவே செய்யும். ஆனால் ஆரம்பத்திலேயே அவர் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் நம்முடைய மனம் அறிவார் குன்றி தெளிவுறும் போது நம்மை அறியாமல் ஒரு பலம் வந்துவிடும். எனவே செயல்படாதிருக்க தூண்டுகின்றவரெல்லாம் நாம் செவி கொடுக்க வேண்டியதில்லை. மந்தநிலை ஒருபோதும் தோல்வியின் அறிகுறி என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். தொடர்ந்து மேற்கொண்ட முயற்சியை தோற்பதில்லை. சோம்பேறித்தனத்திலிருந்து தாமஸ் குணமும் உடம்பும் மனதும் சோம்பல் கொள்ள அனுமதிக்காதீர்கள். மனதில் அமைதியின்மை, உடல்நல பாதிப்பு, உடல் ஆரோக்கிய குறைவு, மன ஆரோக்கிய குறைவு, உடலும் மனமும் செம்மையே இல்லாதிருத்தல் தியானத்தில் ஒருமுகப்பட முடியும். அச்சமுள்ளவர்கள் உடல் நடுக்கம் இருக்கும். மனதில் கலக்கம் இருக்கும். அச்சத்தை விட வேண்டும். உடலையும் மனதையும் நன்றாக வைத்து கொள்ள போதிய உழைப்பும் போதிய ஓய்வும் அவசியம். மன ஒருமைப்பாட்டை பழகுவதன் மூலம் மனதையும் உடலையும் ஓய்வு நிலையில் வைக்கலாம். யோகத்தை முறை தவறி செய்தால் மனம் போதிய அளவில் அடக்கப்படாமல் இருந்தாலும் அமைதி குறைவுதான் ஏற்படும். அப்போது ஓங்காரத்தை ஜெபிப்பதும் இறைவனுடன் சரணம் புகுதலும் மனதை பலப்படுத்தி புதிய ஆற்றல் வழங்கும். ஒழுங்கான பயிற்சியும் தடைகள் ஏற்படும் போது விடாமல் யோகம் பழகுதல் மன அமைதியை கொடுக்கும். இத்துடன் இந்த 30-31 முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த சூத்திரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.